ஹலோ மக்களே, நான் உங்க சுரேகா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வீட்டுல எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பிளஸ் நம்ம தைப்பூசத்துக்கு திருச்செந்தூர் போனதும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா இதுல ஆட் பண்ணிருக்கேன். தைப்பூசத்தன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறது வழக்கம் அப்படிங்கறதுனால சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலம் கொஞ்சம் வெயில் இறங்குனதும் நாங்க திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். சாயங்காலம் எங்களுக்கு சாமி தரிசனம் கிடைக்கல. ஏன்னா நாங்க எங்களுக்கு சாமி தரிசனம் பண்ண முடியாதுன்னு தெரியும். நாங்க போகும்போதே தங்கத்தேர் ஓடுற டயத்துக்கு தான் நாங்க அங்க போயிருந்தோம். தங்கத்தேர் பார்த்துட்டு கடல்ல கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்புறம் தெய்வான கூட கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளேயே அங்க கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில தான் சாமி கும்பிட்டோம். நாங்க இது வந்து தைப்பூசத்தன்னைக்கு காலையில உள்ளது. விளக்கெல்லாம் மீதி எல்லா விளக்கும் முத நாள் சாயங்காலமே கழுவி நீட்டா போட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம கலச குடம் வைப்போம் இல்லையா, அதுவும் பஞ்ச பாத்திரத்துல வைக்கக்கூடிய தண்ணி மட்டும்தான் மறுநாள் காலையில நல்ல நேரத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம இருந்தது. மிச்சபடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது காலையில பூஜைக்கு உண்டான விளக்கு இந்த பக்கம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா காலையில மழை பெஞ்சது அப்படிங்கறதுனால வாசல்ல போடணும்னு நினைச்சிருந்த கோலம் அம்மாவால போட முடியல. ஏன்னா மழை அப்படியே தூத்திட்டே இருந்துச்சு. போன வாரம் சண்டையும் இதே மாதிரிதான் மழை தூத்திட்டு இருந்துச்சு. வயலுக்கு தூள் போடணும் அப்படின்ட்டு இருந்தோம். அதுவும் தூள் போட முடியாம லேட்டா தான் தூள் போட்டோம். இப்பவும் அதே மாதிரி மழை தூத்திக்கிட்டே தான் இருக்கு. சரி, அந்த கோலத்தை போடாம அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னதும் ஒரு 9:30 மணிக்கு மேல மழை வெறிச்சதும் நம்ம உள்முத்தம் இருக்கு இல்லையா, தெருவாசல்ல போடலன்னா பரவாயில்லம்மா உள்முத்தத்துல போடுங்க அப்படின்ட்டு அதே கோலத்தை அம்மா உள்முத்தத்துல போட்டு இருந்தாங்க. அம்மா அந்த கோலம் அங்க போடும் போதே நான் உள்ள வந்து விளக்கு மனைக்கு கீழே போடக்கூடிய கோலமும் நெய் தீபம் வைக்கக்கூடிய சட்கோண கோலமும் நான் போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு நான் சைட் பை சைட் சமையல் பண்ண போயிட்டேன். ஏன்னா 1:30 மணிக்கு சாமி கும்பிடணும். சாயங்காலம் வீட்டுல இருந்து சீக்கிரம் திருச்செந்தூர் கிளம்பணும் அப்படிங்கறதுனால நான் இதை பண்ணிட்டு இருக்கும் போதே இதை ரெடி பண்ணி முடிச்ச உடனே நான் சமைக்க போயிட்டேன். நம்ம வீட்டுல வந்து பொங்கல் முடிஞ்சதுல இருந்து நான்வெஜ் எடுக்கல. பொங்கலுக்கு மறுநாள் நான்வெஜ் எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுக்கல. ஏன்னா பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்வெஜ் எடுக்கணும், நான் விரதம் அப்படிங்கறதுனால யாருமே எடுக்கல. நான் நான்வெஜ் எடுக்காம ஒரு 11 நாள் போல விரதம் இருந்திருப்பேன். பூசத்தன்னைக்கு ஃபுல் டே வந்து சாப்பிட மாட்டேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் விரதம் விட்டுட்டுதான் நம்ம என்ன சாப்பாடோ அதை சாப்பிடுறது. இது அம்மா வாசல்ல என்ன கோலம் போடணும்னு நினைச்சாங்களோ அதை முத்தத்துல வரைஞ்சிருக்காங்க. கோலம் போட்டிருக்காங்க. அப்ப கூட மழை தூத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த மழையும் தாண்டி அந்த கோலம் தாங்குனது பெரிய விஷயம்தான். இது கொஞ்சம் மழை வெறிச்சதுக்கு அப்புறம் எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. இதுக்கிடையில நான் சமையல் முடிச்சுட்டேன். சமையல் வந்து இன்னைக்கு மத்தியானம் பூஜைக்கு என்னெல்லாம் பிரசாதம் அப்படின்னா, நைவேத்தியத்துக்கு வந்துட்டு சாம்பாரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஏன்னா சாயங்காலம் நம்ம உடனே கோயில் கிளம்புறோங்கிறதுனால எது மீதி இருந்தாலும் வேஸ்ட் ஆயிரும், ஃப்ரிட்ஜ்ல தான் எடுத்து வைக்கிற மாதிரி வரும் அப்படிங்கறதுனால எல்லாமே கம்மி கம்மியா தான் பண்ணியிருந்தோம். சாம்பார், ஒயிட் ரைஸ், அப்புறம் கொஞ்சமா வத்த குழம்பு, கோஸ் பொரியல், வாழை தண்டு வந்து நம்ம வீட்டுல உள்ளதுதான். ஏன்னா வாழை பொங்கலோடவே ஒரு கொலை இருக்கு, இன்னும் ஒரு சின்ன கொலை தான் வெட்டிருக்கு, ஒரு பெரிய கொலை வெட்டலன்னு சொல்லியிருப்பேன். அந்த பெரிய கொலையை வெட்டி நேத்து தான் கடையில கொடுத்தோம். நேத்து இல்ல, இன்னைக்கு காலையில தான் பூசத்தன்னைக்கு காலையில தான் கடையில கொடுத்தோம். அந்த மரத்துல உள்ள தண்டை உடனே எடுத்து பொரியல் வச்சாச்சு. பால் பாயாசம், இன்னொரு மரம் குளத்தல் இருக்கு, அதுல உள்ளதுதான் பூ எடுத்து அதுவும் பொரியல் பண்ணிருக்கு. அப்பளம், முறுக்கு வத்தல், நம்ம வீட்டு எலுமிச்சை மரத்துல உள்ள எலுமிச்சங்காய் எடுத்து நம்ம வீட்டுல போட்ட ஊறுகாய் இது, உளுந்த வடை, சிறுவிலங்கு பொரியல், ரசம் ஒண்ணு மட்டும் இதுக்கு பிறகு நான் வச்சதுனால வெளியில நான் வீடியோல காட்ட முடியல எனக்கு. அப்புறம் இது வந்துட்டு வாழைப்பூ பொரியல், மோரு. நம்ம வீட்டுல தைப்பூசத்துக்கு இதுதான் மத்தியானத்துக்கு நெய்வேத்தியத்துக்கு நாங்க செஞ்சோம். இதை செஞ்சுதான் நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டோம். நீங்க எப்படி சாமி கும்பிட்டீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கரெக்டா 1:30 மணிக்கு முன்னாடி பூஜை பண்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இதுல வச்சிருக்கக்கூடிய அந்த பஞ்சகாவிய விளக்கும் நம்ம வீட்டுல நம்ம ஓனா ப்ராடக்ட் ரெடி பண்ணக்கூடியதுதான். அதே மாதிரி பஞ்சகாவிய சாம்பிராணியும் நம்ம வீட்டுல ரெடி பண்ணதுதான். இது வந்து பானக்காரம் ரெடி பண்ணிருந்தேன். பிகாஸ் ஏன்னா நான் 1 டே ஃபுல்லா நம்ம விரதம் அப்படிங்கறதுனால மத்தியானம் சாப்பிட மாட்டோம், அது குடிக்க ஏதாவது வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது, சாமிக்கு படைச்சிட்டு ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
பானக்காரம் வச்சிருந்தேன். தேங்க்யூ மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.